எடப்பாடிக்கு ஆதரவாக ஓபிஎஸ்ஸின் இளைய மகன் அதிர்ச்சியில், ஓபிஎஸ் குடும்பம் மகிழ்ச்சியில். அதிமுகவினர் நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அதாவது அதிமுகவுடைய ரத்தம் எந்த தொண்டன் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தொண்டன் அரசியலை விட்டு விலகுவானை தவிர மற்ற கட்சிகள் இணைய மாட்டான். அதுவும் உண்மையாக திமுகவில் மட்டும் அதிமுக தொண்டர்கள் இணைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட சொல்ல. அதையெல்லாம் உடைத்திருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். அதாவது திமுகவுடைய பி டீமாக ஓபிஎஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களிலே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அப்பொழுது இல்லை என்று மறுத்த ஓபிஎஸ் தற்சமயம் திமுகவிலே ஐக்கியமாகி அதிமுகவிற்கு எதிராகவே பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் தென் மாவட்டங்களிலே ஓபிஎஸ்ஐ வைத்து முக்குளத்தோர் இன சமுதாய வாக்குகளை அள்ளிவிடலாம் என திமுக போட்ட தப்பு கணக்குகள் தற்சமயம் மிக அதல பாதாளத்திலே போய்விட்டதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே ஓபிஎஸ் உடைய வீட்டுக்குள்ளே பூகம்பம் என்பது வெடிக்க ஆரம்பித்து விட்டது. ஓபிஎஸ் உடைய வீட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு என்பது அதிகரித்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததற்கு அடுத்தபடியாக நமது ஜெயலலிதா அம்மையார் புகைப்படத்தையும் அதே போல எம்ஜிஆருடைய புகைப்படத்தையும் அவர் வெளியே எடுத்து தூக்கி எறிந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் உடைய அந்த முன்புற கேட்டின் முன்பு இருந்த இரட்டை இலை சின்னத்தை கூட வெட்டி எறிந்து தூக்கி எறிந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் இருந்த இடத்திலே கலைஞர் கருணாநிதியும் ஸ்டாலின் புகைப்படத்தையும் வைத்து கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பித்து விட்டார். இதையெல்லாம் பார்த்த நமது ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஜெயபிரதாப் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சுத்தமாகவே இதை எதுவும் பிடிக்கவில்லை. அதாவது நாம் டீ கடையை ஒரு காலத்திலே வைத்திருந்தோம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவிலே இணைந்து அதிமுகவுடைய ரத்தத்தின் மூலமாக ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருடைய ஆன்மா ஆசியின் மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வந்திருக்கிறோம். அதிலையும் குறிப்பாக பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நமது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு நீங்கள் துரோகம் செய்வதை போல திமுக இணைந்தது மிகப்பெரிய தவறு என ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஜெயபிரதீப் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் அவர் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தையை நிறுத்தியதன் காரணமாகத்தான் தற்சமயம் ஓபிஎஸ் உடைய வீட்டிலே எம்ஜிஆருடைய புகைப்படமும் ஜெயலலிதா புகைப்படமும் மறுபடியும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் உடைய இளைய மகன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார், அதாவது நீங்கள் திமுகவிலே இணைந்து விட்டீர்கள், அதற்கு முன்பு பிரச்சனை கிடையாது, ஆனால் அதிமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்ய வேண்டாம் என ஓபிஎஸ் உடைய இளைய மகன் மூலமாக கோரிக்கை என்பது ஓபிஎஸ் இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஓபிஎஸ் அதெல்லாம் முடியாது, நான் அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தியே தீர்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நான் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவிலே யார் முக்கியமானவராக இருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஆதரவுகளை கொடுக்க வேண்டி இருக்கும் என ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஜெயபிரதாப் அவர்கள் நமது ஓபிஎஸ்ஐ மிரட்டி இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம். அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.